அக்கா அம்மாவை இப்படி தண்டிக்காதக்கா. அம்மா பாவம்க்கா. மகா, வந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன வேலை அதிகமா? இவ்ளோ லேட்டா வரீங்க? ஆமா, வேலை அதிகம்தான். அப்புறம் உங்களை ஒரு மளிகை கடையில பார்த்துதான் அண்ணியும் மதியம் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க, கம்பெனி சூப்பர்வைசர். உங்களையா மளிகை சாமான்லாம் வாங்க சொல்லி அனுப்புவாங்க? வயசுல பெரியவர், போற வழியில லிஸ்ட் கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. அதே நேரம் பார்த்து அக்காவும் மதியம் வந்துட்டாங்க. சும்மாவே அக்கா ஒண்ணுக்கு ரெண்டா கதை கட்டிடும். இதெல்லாம் சொல்லணுமா என்ன? பேங்க் ஆபீஸ்ல வேலை பார்த்தவரு நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு அண்ணி சொன்னப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. மகா, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்ல. மகா, நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்கன்னு உன்னை விசாரிக்க வந்தா மடக்கி மடக்கி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லாம தான் என் குரலை கேட்டதும் அவசரமா கண்ணை தொடச்சுக்கிட்டியா? நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருந்தன்னு நான் சொல்லட்டுமா? உங்க அம்மாவையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த. என்ன இல்லன்னு சொல்ல போறியா? இனிமே உன் தங்கச்சிங்களை நினைச்சு அழவே மாட்டேன்னு சொன்ன. இங்க தனியா நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்க. உன்னை குத்தி காட்டுறதுக்காக இதை சொல்லமா? பிறந்த வீட்டை அப்படியெல்லாம் ஒரு சொல்லல வெட்டி விட்டு வந்துட முடியுமா என்ன? நீ உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிங்க கிட்டயும் பேசி 2 நாள் ஆச்சு. உன் மனசு எப்படி இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியும் மகா. சொல்லு, அத்தையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த? இன்னைக்கு விஜய பார்த்தேன். கொஞ்ச நாளைக்காவது அவங்கள பத்தி நினைக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா விஜய் கிட்ட நடந்த எல்லாத்தையும் பத்தியும் பேச வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால அவங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல. அது எப்படி நினைக்காம இருக்க முடியுமா? ஆனா அவங்கள நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறத விட கால் பண்ணி அத்தை கிட்ட 2 வார்த்தை பேசலாம்ல. அது எப்படிங்க என்னால முடியும்? அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒட்டு உறவும் இருக்காதுன்னு நான் அத்தைக்கு வாக்கு கொடுத்திருக்கேனே. என்னால எப்படிங்க கொடுத்த வாக்கு மீற முடியும்? அதுக்காக எத்தனை நாளைக்கு அவங்கள நினைச்சு அழுதுகிட்டு இருக்க போற? அம்மாவும் தங்கச்சிங்களும் என்னை எதிர்பார்க்காம தன்னோட சொந்த முயற்சியில முன்னுக்கு வந்து காட்டணும். அத பார்த்து அத்தையே பெருமைப்படணும். அவங்க என் அம்மாவையும் தங்கச்சிங்களையும் மனசார வீட்டுக்கு கூப்பிடணும். அது வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேச போறது இல்லைங்க. அவங்களுக்கு நீ எந்த ஒரு உதவியும் பண்ண வேண்டாம் மகா. அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது கைட் பண்ணலாம்ல. வேண்டாங்க. ஒரு ஆபத்துன்னு வந்தா போராடி நம்மள நாமளே காப்பாத்திக்கணும். அது மாதிரி இனிமே என் அக்காவோட உதவி கிடைக்காதுன்னு உணர்ந்து அவங்களே போராடி மேல வரணும். என்னோட உதவியே இல்லாம அவங்க சாதிச்சு காட்டணும். அதுதாங்க எனக்கு பெருமையா இருக்கும். நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல மகா. ஒரு செகண்ட்ல அவங்கள கை விட்டுட்ட. கை பிடிச்சு தூக்கி விடுவாவது ஒரு கை வேணும் இல்ல மகா. விஜய் கூட உன் இடத்துல இருந்து நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொன்னா நான் தான் அங்கெல்லாம் போவாதன்னு சொல்லிட்டேன். ஏன்? நான் போக மாட்டேன். ஆனா அவங்கள பாத்துக்க சொல்லி என் ஃப்ரெண்ட அனுப்பி வச்சேன்னு அத்தை என்ன பத்தி தப்பா நினைக்கிறதுக்கா? என்ன ரெட்டை விஷம் போடுறியான்னு என்ன கேட்க மாட்டாங்க? என் அம்மாவுக்காக என் தங்கச்சிங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். என் வேண்டுதலால மனித ரூபத்துல யாராவது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு கண்டிப்பா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜயவே போக கூடாதுன்னு சொன்னவ அவங்களுக்கு உதவி செய்ய நான் போனேன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவா? போகாதன்னு தடுப்பா. அதனால இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல போறதில்ல. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகா. நீ எப்படி உன் திறமையாலையும் தைரியத்தாலையும் உன் குடும்பத்தை தாங்கினியோ
அதே போல கோகிலாவும் அகிலாவும் அவங்க தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் கண்டிப்பா முன்னுக்கு வருவாங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது மகா.